ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு நேம் கொடுக்குறாங்க ஒரு இன்டர்வியூவில் நினச்சிக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங்லையோ இல்லை அந்த நேம் கொடுக்குறாங்களே அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், அது எப்படி செக் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம சேனல் கொடுப்போமா, கிராவிட்டி ஆட்டோமேஷன் இருக்கு. இப்போ இதில் ஜின்றது கேபிட்டலாக ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு என்ன வரணும்னா, எஸ் இது நமக்கு கேபிட்டல் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். கரெக்டாக? சரி, இப்போது ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் வீடியோ நான் போட்டிருப்பேன், அது நீங்கள் பாருங்கள், அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறது எப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு எடுக்கிறது மொத்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக போட்ட கூட தான் இது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இது அப்படியே நான் எடுத்துடுறேன். இப்போ நேம், நமக்கு நேம் இருக்கு, அதுல சப்ஸ்ட்ரிங். ஓகே, அதுல 0,1 ஃபர்ஸ்ட் ஜி. இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஜீரோன்னு கொடுக்குறேன். அது என்னன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இங்க நெக்ஸ்ட் கமா கொடுக்குறேன். அப்போ எத்தனை லென்த் நான் எடுக்கணும்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன ஒரே ஒரு லென்த் தான். சரியா? இப்போ இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்களேன். நமக்கு என்னாச்சு, இந்த கிராவிட்டி ஆட்டோமேஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துட்டு வந்துருது. ஃபைன், ஓகே, நான் இது ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதுதாங்க சின்டெக்ஸ். இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஆகுது நம்ம ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்க தெரியும், கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல மட்டும் எடுக்கிறோம், டாட் சப்ஸ்ட்ரிங். ஓகே, பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம எடுக்கிறோம், டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க. ஓகே, டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு வந்துடும். அதுல டாட் ஈக்குவல்ஸ் போடுங்க. ஏன் ஈக்குவல்ஸ் அப்படின்னா இப்போ அந்த ஃபர்ஸ்டா நமக்கு இப்போ நம்ம என்ன சொல்றது, ஃபர்ஸ்டா நமக்கு ஜி மட்டும் எடுத்து வந்திருக்கும். அந்த ஜி கேபிட்டலா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம். அதை நான் என்ன பண்றேன்னா, நல்லா கவனிக்க, நான் இது போட்டு நான் சொல்றேன். நேம் டாட் மறுபடியும் ஒரு சப்ஸ்ட்ரிங் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0,1. இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், இங்கேயும் ஜி தான் இருக்கும், இங்கேயும் ஜி தான் இருக்கும், கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், இங்க சப்போ நான் சொல்றேன், இது முடிச்சு சொல்றேன், டாட் டு அப்பர் பண்ணிடுறோம். சரியா? இப்போ என்ன பண்ணோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் நமக்கு ஜி, கேபிட்டல் ஜி நமக்கு இருக்கனால நம்ம கேபிட்டல் ஜி எடுத்துட்டு வந்துடும். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன வேணா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வேணா இருக்கட்டும், ஸ்மாலா இருக்கட்டும், கேபிட்டல் இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும், வர்றது நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்க அப்பர்னு கொடுத்துடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இங்க அப்பர் இருக்கு இல்லையா, இங்க நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த சைடு ஆல்வேஸ் நமக்கு வர்றது எல்லாமே கேபிட்டலே வரும். ஆனா இங்கிட்ட இந்த சைடு பாத்தீங்களா, இங்க சப்போஸ் நமக்கு ஸ்மால்னா ஸ்மால் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது ஈக்குவலா இல்லை தானே, அப்போ நமக்கு ஃபால்ஸ்னு வரும். இதுவே இப்போ இந்த நம்மளோட இன்புட் நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஜி இருக்கு. ஸோ இந்த ஜியும் கேபிட்டல் லெட்டரான்னு பார்க்கும். ஆமா இருக்கு அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். மறுபடியும் ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சின்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்துடும். அஸ் யூஷுவல் கேபிட்டல் ஸ்மால் என்ன வேணா இருக்கணும். ஆனா நமக்கு இங்கிட்ட இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் இது என்ன அதே ஃபர்ஸ்ட்ல தான் எடுக்கும். ஆனா என்ன வேணா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்பர் பண்ணி விட்டுரும். நமக்கு பண்ணிட்டு இது ரெண்டும் ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணி பார்க்கும். ஈக்குவல்னா ட்ரூ, ஃபால்ஸ்னா ரெண்டுமே அன்மேட்சா இருக்குன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் விட்டுருங்க.
நான் இதை ஆஸ்கி போட்டேன், அதை விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் இன்டு கொடுக்குறேன். அப்போ என்ன வரும் பாருங்க, ட்ரூன்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல், அதனால நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போகிறேன், அதான் ஸ்டாப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து நான் ஜீனு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன அர்த்தம், வெறும் ஸ்மால் லெட்டர் ஜீன் வரும். ஆனால் இங்கே வந்து நமக்கு கேபிட்டல் என்ன வந்தாலும் நம்ம கேபிட்டல் மாற்ற சொல்லிட்டோமா. ஸோ நமக்கு என்ன வரும், நமக்கு இங்கே தப்பாக இங்கே ஸ்மால் ஜி இருக்கும், இங்கே கேபிட்டல் ஜி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ் தான் வரும். பாருங்க, இந்த ஃபால்ஸ் சொன்னேன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம வந்து இதே போல் இன்னொன்று ஒரு ஷேரியோட உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். நன்றி. ஓகே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.